ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 299. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாப்புலரான புக்கில் இருந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் வந்து புது கோவில் ஒன்று கட்டுறாங்க. அந்த கோவிலுக்கு வந்து ஒரு சாமி சிலை தேவைப்படுது. ஸோ அந்த வேலையை வந்து 2 டிஃப்ரெண்ட் சிற்ப கலைஞர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரே மாதிரியான சிலையை வந்து 2 பேரும் தனித்தனியாக செய்ய ஆரம்பிக்கணும். யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அந்த சிலையை வந்து கோவிலில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து திருவிழாக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முதல்ல யார் முடிக்கிறாங்களோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு இருக்கிறாங்க. இந்த 2 சிற்ப கலைஞர்களும் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. முதல் சிற்ப கலைஞர் வந்து இந்த சிலையை வடிக்கிறது மூலயமா அவர் யாருன்னு இந்த ஊருக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேகத்தோட அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. 2வது சிற்ப கலைஞர் வந்து கொடுக்கப்பட்ட டைம்குள்ள அந்த சிலையை முடிக்கணும். ஸோ டெய்லியும் வந்து அது ஒரு ப்ரையாரிட்டியாக எடுத்துட்டு அந்த சிற்ப வேலையை செய்கிறாரு. முதல் சிற்ப கலைஞர் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பயங்கர வேகத்தோட ரொம்ப மோட்டிவேட்டடாக அந்த சிலையை வந்து ஆரம்பிக்கிறாரு. தினமும் ரொம்ப நேரம் அதுக்காக செலவழித்து ரொம்ப வேகத்தோடு அந்த சிற்ப வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு மாதிரி டயர்டாகி உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு மாதிரி சோர்வாகி அவரோட ஓய்வு நேரம் வந்து 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கில் வந்து கூட செய்யாமல் இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் செய்கிறாரு. அந்த மாதிரி அப்போ அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் 2வது சிற்ப கலைஞர் வந்து தினமும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போது அந்த சிற்ப வேலையை செய்யணும் அப்படின்னு செய்கிறாரு. ஒரு வழியாக திருவிழாக்கான நாள் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அப்போ ஊர் மக்கள்லாம் வந்து அந்த 2 சிலையும் பார்க்க வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலை மட்டும்தான் முழுமையடைஞ்சிருக்கு. இன்னொரு சிலை வந்து கல்லாவே இருக்கு. முதல் சிற்ப கலைஞர் வந்து தான் யாருன்னு அந்த ஊருக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. பட் நாள் போக்கில் வந்து அந்த மோட்டிவேஷன் ஃபேட் அவுட் ஆகுது. அதனால அந்த வேலையை அவரால் முழுமையாக செய்ய முடியாமல் போகுது. ஆனால் 2வது சிற்ப கலைஞர் வந்து அவர் தினமும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை வந்து அவரால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து கன்சிஸ்டண்டாக செஞ்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. ஃபைனலாக வந்து அந்த செல்லில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் நல்லபடியாக அது முழுமை பெற்றிருக்கு. இது மூலிமா இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து ஒரே நாளில் வந்து மிகப்பெரிய மாற்றம் கொண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வேகத்தோட செயல்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம அந்த வேலையை வந்து ஒரு ப்ராசஸாக தான் பார்க்கணும். தினமும் இந்த ஒர்க்கை செய்ய போகிறோம்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணும்போது ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட பை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கான லெசனாக இதை நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க.